பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 3வது வசனம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இது எப்படி சாத்தியமாகும்? கோவில் கோவிலாக சுற்றுறாங்க, கூட்டம் கூட்டமாக சுற்றுறாங்க. இப்போ பௌர்ணமி திருவண்ணாமலைலாம் பயங்கர கூட்டம். ஆந்திராவிலேருந்து வெள்ளி சனி ஞாயிறு பல லட்சம் ஜன பேர் வந்து சுற்றிட்டு போயிட்டுருக்குறாங்க. பௌர்ணமிக்கு இன்னும் அதிகம் கூட்டம் எழும்புது. எனக்கு பிரியமானவர்களே, ஏன் இந்த ஜனங்கள் இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க? அவங்க மனம் திரும்பக்கூடாதா? ஒரு காலத்தில் நானும் அப்படி சுத்தனவன் தான். வசனம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று. சிலர் டைமிங்க்கு அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சிடுவாங்க, இல்லாட்டினா அவங்க கை நடுங்கும், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அது மேலே ஒரு பக்தி என்ன தான் இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் குடிச்சிடுவாங்க. ஒரு சகோதரர் சொன்னார், அண்ணே சாப்பாடுக்கு கேட்டால் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. 10 நாள் சாப்பிடாமல் இருக்கிறேன், 4 நாள் சாப்பிடாமல் இருக்கிறேன், பசிக்குதுன்னு சொல்லி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் அப்படின்னு கேட்டால் உடனே ஹெல்ப் பண்ணுறாங்கண்ணா. அதனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, அந்த டைமிங் ஆனால் குடிச்சிடுறேன். எனக்கு பிரியமானவர்களே, பாவத்தில் விழுறவங்க கூட, விபச்சார வேஷத்தில் பாதிக்கப்பட்டவங்க கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஒழுங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர், இந்த குறிப்பிட்ட காலம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பாவத்தில் விழுந்து போயிடுறேன். அதில் அவங்களுக்கு அலாதி பக்தி, அந்த பாவங்களில் சாபங்களில் அலாதி பக்தி. ஒருத்தர் சொன்னாங்க, நான் லஞ்சமே வாங்கக்கூடாதுன்ட்டு இருந்தேன், ஆனால் அவங்கள கொடுக்கும்போது நான் வாங்கலைன்னு என்ன அர்த்தம்? நான் கேட்கல, அவங்களே கொடுக்குறாங்க. லஞ்சத்தில் ஒரு பக்தி, விபச்சார வேசித்தனத்தில் ஒரு பக்தி, குடியில் ஒரு பக்தி, கோவில் குளம் என்று சுத்துகிறதுல ஒரு பக்தி. இந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அவருடைய நாமத்திற்காக இந்த பக்தியுள்ளவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணிக்கிறார். இந்த எத்தனை ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளாக இப்பொழுது தவழ்ந்து கொண்டிருக்கிற, அவருடைய கரத்தில் இருக்கிற, அவருடைய மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் பக்தி தான். யாரும் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று நாம் யாரையும் சொல்லவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு ஆசீர்வாதம் பெரிய காரியம் செய்ய பண்ணும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது இப்படி இருக்கிறாங்களா? அவங்க மனம் திரும்புவாங்க. உங்கள் ஜனங்க யாராவது இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிறாங்களா? அவங்க மனம் திரும்புவாங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த இயேசுவோடைய அன்பு பிரசன்னம் உங்களையும் என்னையும் அவருடைய அன்புக்காக தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்திற்காக சாட்சியாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அது உண்மை அப்படின்னா, அதே மாதிரி அவருடைய அன்புக்குள்ளே இல்லாமல் உலகத்து பிரகாரம் ஓடிட்டுருக்கிறவங்களையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். காலம் வரும், உங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை அவர்கள் அநேக ஜனங்களை கொள்ளைப்படாக கூட்டிக் கொண்டு வருவார்கள். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு இந்த கான்ஃபிடென்ட் வந்தாலே போதும், நம்ம ஜெயிச்சிருவோம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பல இடங்களில் ஊழியத்திற்காக நான் போகும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் வரும். ஏசப்பாக்காக ஓடாத என்னையே அவருக்காக ஓடுபடியாக கர்த்தர் செப்பரேட் பண்ணது உண்மை. அதே மாதிரி அவருடைய அன்பு நிமித்தமாக ஓடிக்கிட்டு இருந்தவங்க உலகத்து பக்கம் பின்னாடி ஓடும்போது அவருடைய பாசத்துக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு வர மாட்டாரா? கூட்டிகிட்டு வருவார். உங்களுக்காக எனக்காக யாரோ ஒரு மன்றாடி ஜெபித்து இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் நாம் இன்னொருவருக்காக ஜெபிக்கக்கூடாது? ஏன் இன்னொருக்காக நம்ம பிரயாசப்படக்கூடாது? அந்த அன்பு இரட்சகருடைய ஆசீர்வாதங்களை ஜனங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாம் ஏன் துரிதமாய் செயல்படுத்தப்படக்கூடாது? நாம் ஜெபிப்போம். தேவனுடைய விலையேறப்பட்ட அன்பு பிரசன்னம்
நம் மூலமாக அநேகர் மனம் திரும்ப கர்த்தர் அழைத்து கொண்டு வருவாராக. கோவில் சுற்றி கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களெல்லாம் மனம் திரும்புவார்களாக. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய குடும்பத்தில் ஒருவேளை உடைய அன்பின் நிமித்தமாக யாரும் இல்லாமல் இருக்கலாம். உடைய பாசத்துக்காக ஓடுகிறவர்களாகவும் இருக்கலாம். உடைய பாசத்துக்கும் அன்புக்கும் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருந்துட்டு உலகத்தோடு கூட ஒத்த விஷயத்தை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் வாக்கு பண்ணிக்கிறீங்க, பக்தியுடனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் மனம் திரும்ப நீர் சிந்தின பரிசுத்த ரத்தம் இந்த வார்த்தையும் உதவி புரியட்டும், கிருபை செய்யும். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் சபைகளையும் ஜனங்களை கர்த்தர் கொள்ளை பொருளாக தருவீராக. ஆமேன், ஆமேன்.